கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 1965ஆம் ஆண்டு கிராண்ட்வே அசெம்பிளி ஆஃப் காட், டூசான், அரிசோனா, அமெரிக்காவில் தர்ஸ்ட், தாகம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Good evening, friends. It's a privilege to be here tonight. மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றிரவு இங்கு இருப்பது ஒரு பெரிய சலாக்கியம். This is my second time to be here in this Grantway Assembly from my dear brother Mac and all this fine staff here. இந்த கிராண்ட்வே அசெம்பிளிக்கு சகோதரன் மார்க் அவரோடு இருக்கும் அருமையான துணையார்களோடும் And joining Christians from different churches. Brother Lee Vale, and I just met a brother here that a bosom friend to Brother F.F. Bosworth. மற்ற சபைகளிலிருந்து வந்து கலந்து கொண்ட கிறிஸ்தவர்களோடும் சகோதரன் லீவேலும் இந்த கிராண்ட்வே அசெம்பிளியில் இருப்பது இரண்டாவது தடவையாகும். இப்பொழுது நான் எனது ஆத்ம நண்பரான சகோதரன் F.F. Bosworth அவர்களை அறிந்த ஒரு நண்பனை சந்தித்தேன். Didn't even know Brother Bosworth had gone on to meet the Lord. அவர் ஆண்டவரிடம் போய் விட்டார் என்பதை அறியாதவனாயிருந்தேன். I said, I feel like I met the Elisha that poured water on Elijah's hand. நான் எலியாவின் கரங்களில் தண்ணீர் வார்த்த எலிசாவை சந்தித்தது போன்று நான் உணர்கிறேன் என்று சொன்னேன். When they had been abroad and didn't know that Brother Bosworth had gone on to meet the Lord at 84 years old. சகோதரன் பாஸ்வர்த் 84 வயதில் ஆண்டவரை சந்திக்க போய்விட்டார் என்பதை அறியாதவனாய் நான் வெளிநாடு சென்றிருந்த போது இப்படி சொன்னேன். Now I want to greet the folks who is on the telephone hookup tonight across the country. தூரதேசத்தில் காலிபோர்னியாவில் இருந்து நியூயார்க் வரை, டெக்சாஸ் தேசத்தில் பல பகுதிகளிலிருந்து தொலைபேசியில் இன்றிரவு இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் இப்பொழுது நான் வரவேற்பு சொல்கிறேன். Always from California to New York and Texas and up different parts of the nation, from Maine to California. இப்படி தொலைபேசி இணைப்பு தொடர்பு இருக்கின்றது. So we got a system of hooking up these telephones that's been a great blessing. இன்றிரவு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. And now we understand through our good friend Brother Perry Green நம்முடைய நல்ல நண்பர் பெரிகிரீன் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் that they've got a little gadget they can put on your television set. அதாவது ஏதோ ஒரு கருவி இருக்கின்றதாம், அதை உங்கள் வீட்டில் இருக்கும் டெலிவிஷனில் மாட்டினால் And not only will it be on the telephone, but it'll be televised right in your television set also. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் பேசுகின்றவரை காணவும் முடியும். And they're seeing about it now. அவர்கள் இப்பொழுதே அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And Sister Mac, I'm glad to see you looking fine sitting here at the organ tonight. சகோதரி மார்க் நன்றாக இருந்து இங்கே உட்கார்ந்து ஆர்கன் வாசிப்பதை கண்டு சந்தோஷப்படுகிறேன். And many of my friends I see from down at Sierra Vista. சியரா விஸ்டாவில் இருக்கும் நண்பர்கள் அநேகரை காண்கிறேன். Brother Borders or Brother Roberson rather from Indiana. Many. சகோதரன் பிராடர்ஸ் அல்லது சகோதரன் ராபர்ட்சன் நினைக்கிறேன், இந்தியானாவில் இருந்து அநேகர் வந்திருக்கிறார்கள். I want to say to the folks up at the tabernacle tonight, look like half of them's down here, and from the tabernacle at Jeffersonville. ஜெஃபர்சோவின் கூடாரத்தில் இருக்கின்றவர்களிடத்தில் இன்றிரவு நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், உங்களில் பாதி சபையார் இங்கே உட்கார்ந்திருப்பது போன்று காணப்படுகிறது. And to my friend up there, Brother Kuntz, that you called in about concerning that sick request. அங்கிருக்கும் என் நண்பர் சகோதரன் கூன்ஸ், அன்றைக்கு என்னை காண வந்த வியாதியை குறித்து தான உம்முடைய வேண்டுதல். Yes, I'm praying for it, Brother Kuntz. Just have faith. Don't worry, it'll be all right. சகோதரன் கூட்ஸ், அதற்காக நான் ஜெபிக்கிறேன், விசுவாசமாயிருங்கள், கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும். And down into Texas, Brother Blair, if you're listening in tonight, my brother. தூரத்தில் டெக்சாஸில் இருக்கும் சகோதரன் பிளேர், இன்றிரவு நீர் கேட்டுக்கொண்டிருக்கின்றீரா? Just remember this, that God who brought you through the first time can bring you through the second. இதை நினைவில் வையுங்கள், முதல் தடவையில் உம்மை வெளியே கொண்டு வந்த தேவன் இந்த இரண்டாவது தடவையிலும் உம்மை வெளியே கொண்டு வருவார். And we're believing that God will grant this to you. தேவன் இதை உமக்கு அருள்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். And don't you take the devil's lie about anything. எதை குறித்தும் பிசாசினுடைய பொய்யை நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். You just remember that God is God. தேவன் தேவனாய் இருக்கிறார் என்பது நினைவிருக்கட்டும். And there's
And He still remains the same yesterday, today, and forever. அவர் இன்னமும் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். And we love Him and believe Him, and we're praying for you. நாங்கள் அவரை நேசிக்கின்றோம், அவரை விசுவாசிக்கின்றோம், நாங்கள் உமக்காக ஜெபிக்கின்றோம். To all of our friends in California, கலிபோர்னியாவில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும், to Brother Mercer and up here in Arizona, சகோதரன் மெர்சியருக்கும், அரிசோனாவில் இருப்பவர்களுக்கும், many other places, Phoenix, and Brother Williams. மற்ற பல இடங்களில் இருப்பவர்களுக்கும், ஃபீனிக்ஸில் இருப்பவர்களுக்கும், சகோதரன் வில்லியம்ஸுக்கும், And you all are hooked up there tonight. All around, we're certainly grateful. இன்றிரவு தொலைபேசியின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற சுற்றுமுள்ள யாவருக்கும் நாங்கள் உண்மையாகவே நன்றியுள்ளாய் இருக்கிறோம். Down in Georgia, and we're certainly thankful for every one of you. இன்னும் கீழாக போனால் ஜார்ஜியாவில் உள்ளவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நிச்சயமாக நன்றியுள்ளாய் இருக்கிறோம். The Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I have a feeling of real welcome here tonight in this fine church, the Assembly of God here on Grant Way. இன்றிரவு உண்மையான வரவேற்பு எனக்கு இந்த அருமையான அசம்பிளிஸ் ஆஃப் காட் கிராண்ட் வே சபையில் And with Brother Mac, my good friend. என்னுடைய நல்ல நண்பர் சகோதரன் மார்க்குடனும் இருக்கிறது போன்று உணர்கிறேன். God has blessed Brother Mac. தேவன் சகோதரன் மார்க் அவர்களை ஆசீர்வதித்தார். I remember one time in Canada that I was riding back a trail on a horse way back into the jungle. ஒரு சமயம் கனடாவில் எனக்கு நினைவிருக்கின்றது, ஒரு குதிரையின் மேல் ஒரு பாதையை நோக்கி காட்டிற்குள் போய்க் கொண்டிருந்தேன். And the Holy Spirit spoke to me to get off and pray for Brother Mac. பரிசுத்த ஆவியானவர் என்னை கீழே இறங்கி சகோதரன் மார்க்குக்காக ஜெபிக்கும்படி சொன்னார். At that time, it was an emergency, and the Lord healed him. அந்த நேரத்தில் அவர் ஒரு அவசர நிலைமையில் இருந்தார், தேவன் அவரை சுகப்படுத்தினார். And so I'm so thankful for that, and to be assembled here tonight with him to worship the Lord in this fine truth. நான் அதற்காகவும் அருமையான சத்தியத்தில் அவரோடு கூட தேவனை ஆராதிக்கிற இன்றிரவு கூடி வந்ததற்காகவும் நன்றி உள்ளவனாயிருக்கேன். A man sitting on a platform behind me said, "Don't guess you know me." எனக்கு பின்னாக மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், உமக்கு என்ன தெரியும் என்று யூகிக்க வேண்டாம். He said, "One time you picked me up as a hitchhiker." ஒரு சமயம் தெருவில் வரும்போது நீர் உம்முடைய வாகனத்தில் என்னை ஏற்றிக்கொண்டு போனீர் என்றான். And I don't know, somewhere up in Boston or somewhere, Detroit, hitchhiking. எனக்கு தெரியவில்லை, எங்கேயோ பாஸ்டனிலோ அல்லது டெட்ராய்டிலோ. And I said, "Well, I usually try to have a handout if I can for those who are needy." வழக்கமாக நான் எப்பொழுதும் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய என் கரம் எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னேன். And so tonight we're all needy. ஆகவே இன்றிரவு நாம் யாவருக்கும் தேவைகள் உள்ளவராய் இருக்கிறோம். And we pray that God will give us a hand tonight of help, of blessings, and of His grace and mercy. தேவன் தாமே இன்றிரவு தம்முடைய ஆசீர்வாதங்களை, உதவிகளை, அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நமக்கு கொடுக்கும் கரத்தை நீட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். Now, I'm kind of prone to speaking a long time, but I try not to do that tonight. நான் எப்பொழுதும் நீண்ட நேரம் பேசும் சாபம் உள்ளவன், ஆனாலும் இன்றிரவு அப்படி செய்யாமல் இருக்க பிரயாசிக்கிறேன். Because the people up in Ohio just called Mrs. Dow and the group up there. ஓஹியோவில் இருக்கிறவர்கள் இப்பொழுதுதான் கூப்பிட்டார்கள். சகோதரி டாச்சும் அந்த குழுவும், Brother McKinney and Brother Brown and all them hooked in through Ohio. சகோதரி மெக்கினியும் சகோதரன் பிரவுன் இவர்களும் யாவரும் டோவோடும் கூட தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். We send you greetings also. உங்கள் யாவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். It's late up in New York. I suppose it's about 11 or 12 o'clock at this time in New York. இப்பொழுது நியூயார்க்கில் நேரம் கழிந்திருக்கும், சுமார் 11 அல்லது 12 மணி இருக்கும். And the churches come and waited till this hour just for the service. அங்கே சபைகளில் வந்து இந்த நேரம் மட்டுமாக ஆராதனைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். We're grateful for those fine friends around everywhere. சுற்றிலுமுள்ள இப்படிப்பட்ட நண்பர்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றியுள்ளாய் இருக்கிறோம். Now, before we open the word, let's just speak to the author a moment while we bow our heads. நாம் வார்த்தையை திறப்பதற்கு முன்னர் வார்த்தையை ஆக்கியோரிடத்தில் பேசுவோம். நாம் சற்று நேரம் தலைவணங்குவோம். Dear Heavenly Father, our hearts are overjoyed for the privilege that we have of being alive here tonight and assembled together with your people. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இன்றிரவு நாங்கள் ஜீவனோடும் உம்முடைய பிள்ளைகளோடும் கூடும்படியாகவும் கிடைத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக மிகவும் களி கூறுகிறோம். The people in whom we believe to live forever. இந்த ஜனங்கள் என்றென்றைக்குமா ஜீவிப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். We now possess eternal life. இப்பொழுது நாங்கள் நித்திய ஜீவன் உடையவர்களாய் இருக்கிறோம். Because you gave your only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. ஏனெனில் உம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாய் அவரை நீர் கொடுத்தீர். In his
pilgrimage here on the earth, He taught us, இவ்வுலகில் அவருடைய யாத்திரையின் போது He that heareth my word and believeth on Him that sent me has everlasting life, என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். and shall not come into the judgment, but has passed from death unto life, அவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படாமல் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறான். because we believed on the only begotten Son of God. ஏனெனில் நாம் தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் என்று போதித்து, How we thank you for this great Savior. இந்த பெரிய இரட்சகருக்காக நாங்கள் உமக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டியவளாய் இருக்கிறோம். And we pray tonight that His great presence will so bless us together here as we read of His word and speak on it. நாங்கள் அவருடைய வார்த்தையை வாசித்ததை பேசும்போது இன்றிரவு இங்கே நீர் எங்களை உம்முடைய மகா பெரிய சமூகத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Let the Holy Spirit take that to each heart throughout the nation, Lord, wherever people are gathered together. பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை இத்தேசம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கூடியிருந்தாலும் ஒவ்வொருவரின் இருதயத்துக்குள்ளும் கொண்டு செல்வாராக. Bless other ministers who are in the pulpit. பீடத்தில் இருக்கும் மற்ற ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். We pray, Father, that you will bless this Grantway Assembly, இந்த கிராண்ட்வே சபையாரையும், its pastor, his wife, his children, the deacons, trustees, and all the board. அதன் பாஸ்டரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் மூப்பர்களையும் தர்மகர்த்தாக்களையும் பொறுப்பாக்களையும் பிதாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, together may we work for the kingdom of God while it's enough light to see where we're getting around. பிதாவே நாங்கள் எங்கே போகிறோம் என்பதை காண போதுமான வெளிச்சம் இருக்கின்றதான இந்த வேளையிலே நாங்கள் யாவருமாக சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்யும்படியாய் செய்யும். For the hour's coming when no man can work. ஒருவரும் சிறிய செய்ய கூடாதபடியான வேலை வந்து கொண்டிருக்கின்றபடினால், And Father, while we have this privilege, may we redeem the time, Lord. பிதாவே இந்த ஸ்லாக்கியம் எங்களுக்கு இருக்கும் போதே நாங்கள் நேரத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக செய்யும் கர்த்தாவே. Lord, may that be granted to us. அதை எங்களுக்கு அருளி செய்யும். Heal the sick and the afflicted throughout the land. இந்த தேசம் முழுவதுமாய் இருக்கின்ற வியாதியுள்ள துயரப்படுகின்ற யாவரையும் சுகப்படுத்தும். May the presence of God be felt in every crack and corner of the nation tonight. இந்த ராத்திரியிலே இந்த தேசத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் தேவனுடைய சமூகம் உணரப்படுவதாக. We realize that judgment is striking. நியாய தீர்ப்பானது விழுகின்றது என்பதை நாங்கள் உணர்கிறோம். Great faults are falling in, and the nation is shaking, and earthquakes in divers places. பெரிய தவறுகள் உண்டாகின்றன, தேசம் ஆடுகின்றது, அநேக இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள். Great historical things that we've heard of in the days past of judgment through the Bible. கடந்த காலங்களிலே பெரிய சரித்திரபூர்வமான காரியங்கள் நியாய தீர்ப்பாய் வந்ததை நாங்கள் வேதத்தின் மூலமாக கேட்டிருக்கின்றோம். And we see it repeating again today. அவைகள் இப்பொழுது திரும்பவுமாய் நிகழ்கின்றதை காண்கிறோம். A prophecy saying, as it was in the days of Noah, so shall it be in the coming of the Son of Man. தீர்க்க தரிசனமானது நோவாவின் நாட்களில் நடந்தது போன்று மனுஷகுமாரன் நாட்களில் நடைபெறும். And as it was in the days of Lot, so shall it be in the coming of the Son of Man. லோத்தின் நாட்களில் நடந்தது போன்று மனுஷகுமாரன் நாட்களில் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. And we see it happening now. அவைகள் இப்பொழுது நடைபெறுகின்றதை நாம் காணுகின்றோம். Man's heart's failing, perplexity of time, distress between nations. மனிதர்கள் இருதயம் சோர்ந்து போகின்ற காலங்களின் தத்தளிப்பும் தேசங்களுக்கு இடையே இடுக்கணும் உண்டாயிருக்கும். God, we know we're at the end time. Help us, Lord, to take the message to every crack and corner, to every child that you've ordained to life. தேவனே, நாங்கள் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம் என்று அறிவோம். ஜீவனுக்கென்று உமால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மூலை முடுக்கிற்கும் இந்த செய்தி கொண்டு செல்ல உதவி செய்யும். Grant it, Lord. We asked it in Jesus' name. Amen. இவைகளை அருளி செய்யும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Lord, bless the reading now of His Word. கர்த்தாவே, வாசிக்க போகும் இந்த பாகத்தை ஆசீர்வதிப்பீராக. Now, many of you like to kind of look into the Bible where a minister is reading. ஒரு ஊழியக்காரன் படிக்கும் போது வேதத்தில் எங்கிருந்து படிக்கிறான் என்பதை பார்க்க அநேகருக்கு விருப்பம். And I want to read tonight a couple, 3 verses out of the Psalms. Psalms 42. நான் இன்றிரவு சங்கீதம் 42 ஒரு சில 3 வசனங்களை வாசிக்க இருக்கிறேன். Just for the way of having a text. அதிலிருந்து ஒரு பொருளை எடுத்து பேசும்படியாய். And I've got some scriptures written out here, and I want to refer to them if I can. இங்கே சில வேத வார்த்தைகளை குறித்து வைத்திருக்கிறேன், கூடுமானால் அவைகளை குறிப்பிட வேண்டும் என்று இருக்கிறேன். And as we go along in the next few minutes to speak on this subject. இன்னும் சில நிமிடங்களுக்குள் நாம் இந்த பொருளின் பேரில் பேச போகிறோம்.
The Psalm of David. David wrote the Psalm. தாவீதின் சங்கீதம். தாவீது சங்கீதங்களை எழுதினான். Now, while you're turning, I might say this. நீங்கள் வேதத்தை புரட்டிக் கொண்டிருக்கும் போது இதை நான் சொல்ல விரும்புகிறேன். Many people say, well, is the Psalms inspired? சங்கீதங்கள் ஏவப்பட்டிருக்கின்றதா என்று அநேகர் கூறுகிறார்கள். Certainly they are. They're நிச்சயமாக அவைகள் ஏவப்பட்டிருக்கின்றது. anything this Bible is inspired. வேதத்தில் காணப்படுகின்ற எதுவும் ஏவப்பட்டது. Whether it's history, whether it's songs, whatever it is, it's inspired. அது சரித்திர ரீதியா இருந்தாலும் சங்கீதங்களா இருந்தாலும் சரி எவைகளா இருந்தாலும் சரி அவைகள் ஏவப்பட்டது. Jesus said, have not you read what David said in the Psalms? தாவீது சங்கீதங்களிலே சொன்ன காரியங்களை நீங்கள் வாசித்ததில்லையா என்று இயேசு சொன்னார். And then I think Psalms, of course, is songs. இந்த சங்கீதங்கள் எல்லாம் பாடல்கள் தாம் என்று நான் நினைக்கிறேன். And if songs are inspired of God, which I believe they are, and prophetic also, எல்லா பாடல்களும் தேவனால் ஏவப்பட்டவைகள் அவைகள் தீர்க்கதரிசனங்களும் கூட என்று நான் விசுவாசிக்கிறேன். I hope I'm standing that day when this song comes to pass. இந்த பாடல் நிறைவேறுகின்ற காலத்திலே அந்த நாளிலே நான் நிற்கிறேன் என்று நம்புகிறேன். There's going to be a meeting in the air in that sweet, sweet by and by. அந்த இனிமையான ஈட்டிலே ஒரு அருமையான ஒன்று கூடுதல் நடுவானத்தில் இருக்க போகின்றது. Going to meet you and greet you over there in that home beyond the sky. உங்களை அங்கே சந்தித்து அங்கே வரவேற்க போகிறோம் வானத்திற்கு அப்பால் உள்ள அந்த வீட்டிலே. Such singing ever heard by mortal ears. It'll be glorious, I do declare. இதுவரை கேட்டிராத கீதங்கள் அழிந்து போகின்ற செவிகளாலே கேட்டிராத கீதங்கள் அது மகிமை பொருந்தினதா இருக்கும். நான் அவைகளை அறிவிக்கிறேன். And God's own Son will be the leading one at that meeting in the air. அந்த நடு ஆகாய கூட்டத்தில் தேவனுடைய சொந்த குமாரன் தாமே அதை முன்னின்று நடத்துகின்றவராய் இருப்பார். Oh, I want to be there at that time. அந்த நேரத்தில் தானே நான் அங்கே இருக்க விரும்புகிறேன். Now, Psalms 42. இப்பொழுது சங்கீதம் 42. As the heart painteth after the water brooks, so painteth my soul after thee, O God. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. My soul thirsts for God, for the living God. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. When shall I come and appear before God? நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? My tears have been my meat day and night. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகின்றபடியால் while they continually say unto me, where is thy God? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. I think David in the writing of this psalm must have been in distress. இந்த சங்கீதத்தை எழுதும்போது தாவீது மிகவும் துயரத்தில் இருந்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். And it usually takes distress to bring the best out of a man. ஒரு மனுஷனுக்குள்ளிருந்து நேர்த்தியானதை வெளியே கொண்டு வருவது கிளேசம்தான். It really that's when God gets down to when we fast many times. உண்மையாகவே நாம் உபவாசிக்கின்ற நேரத்தில் To get herself in position, to get herself out of the way. நாம் தேவனோடு நம்மை சரியான நிலையில் வைக்க நம்மை வழியிலிருந்து அப்புறப்படுத்துகிறதா இருக்கும். And I think when David got in these places, நான் நினைக்கிறேன் தாவீது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்குள் ஆகின பின்பு then he began to meditate on the Lord, began to think about the things. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நினைக்கவும் தேவனை குறித்து தியானிக்கவும் ஆரம்பிக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். Many times God gets us in tight corners where we have to look up. அநேக நேரங்களிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கத்தான் வேண்டும் என்ற ஒரு நெருக்கத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு போகிறார். Sometimes we even have to get on our back in the hospital or a bed somewhere. நாம் சில நேரங்களில் வியாதியின் படுக்கையிலோ ஆஸ்பத்திரியிலோ அல்லது எங்கேயோ இருக்க வேண்டி இருக்கிறது. So we can look up to see where the great blessings of God comes from. தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருகிறது என்று காணும்படியாக. Now the word I want to speak from tonight, one word out of the Bible. இன்றிரவு நான் பேச வேண்டும் என்று இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை. And that is found in the second verse, thirst. வாசித்த வேத பாகத்திலிருந்து இரண்டாவது வசனத்தில் காணலாம். தாகம். The word thirst. தாகம் என்ற வார்த்தை. I was looking in the dictionary when I was looking up this word. இந்த வார்த்தையை நான் அகராதியை கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன். I was thinking about a sermon one time I preached on thirsting after life. ஒரு சமயத்திலே நான் பிரசங்கித்த தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நினைத்துக் கொண்டிருந்தேன். And took it out of the Psalms too. நான் இதையும் தாவீதின் சங்கீதத்திலிருந்து தான் எடுத்தேன். When David said, "Thy
statutes, I believe, are more precious to me than life. உம்முடைய நியாயங்கள் எனக்கு என்னுடைய ஜீவனுக்கு மேலானது. அங்கேதான் தாவீது சொன்னான். Now I was looking and thinking about that word thirst, so I looked up in the dictionary to see what it means. நான் தாகம் என்ற வார்த்தையை குறித்து சிந்தித்துக் கொண்டு அதை குறித்து அகராதியில் அதற்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்துக் கொண்டிருந்தேன். And here's what Webster says. வெப்ஸ்டர் அகராதி இதை தான் கூறுகிறது. It's a painful desire. அது ஒரு வேதனையோடு கூடிய வாஞ்சை. A painful, when you want something so bad until it becomes painful to you. அது மிகவும் வேதனையானது. உனக்கு மிகவும் அவசியமாய் ஒன்று தேவைப்படும் போது அது உனக்கு ஒரு வருத்தத்தை வேதனையை உண்டாக்கும் அளவிற்கு ஆகின்றது. Now it's not an unnatural thing to thirst. தாகம் உண்டாகும் போது அது இயற்கைக்கு மாறானதல்ல. Thirst is a natural thing. தாகமானது இயற்கையான ஒரு காரியமாய் இருக்கிறது. It's just simply something that God has given us that we could to give us a desire for something. அது தேவன் நமக்கு கொடுத்த ஏதோ ஒன்றா இருக்கிறது. அது ஏதோ ஒன்றிற்காக ஒரு வாஞ்சையை நமக்குள் கொடுக்கின்றது. Sometimes God has also has given you a control tower. தேவன் உனக்குள்ளாக ஒரு மேற்பார்வை கோபுரத்தை வைத்திருக்கிறார். Something that sits inside of you that controls these different desires. அது உனக்குள் எழும் வித்தியாசமான வாஞ்சைகளின் மேல் அதிகாரம் செலுத்துகிறதா இருக்கிறது. And this thirst, this control tower that sits in a man's heart, இந்த தாகமானது இந்த மேற்பார்வை கோபுரமானது ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து is something that God gave him to warn him of the desires that's needful for him. அது அவனுக்கு தேவையான வாஞ்சைகளை குறித்து அவனை எச்சரிக்கும்படியாய் தேவன் அவனுக்குள்ளாய் வைத்ததா இருக்கிறது. Now there is two different kinds of thirst. இரண்டு வித்தியாசமான தாகங்கள் உண்டு. There is a thirst physically and there is a thirst also spiritually. சரீர பிரகாரமான தாகம் என்று ஒன்று உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமான தாகம் என்று ஒன்று உண்டு. I would like to read this what David said again. தாவீது இதை குறித்து சொன்ன இதை மறுபடியுமாக வாசிக்க விரும்புகிறேன். My soul thirsts for God, for the living God. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. Not some historical or something that happened some years ago. சரித்திர பிரகாரமாகவோ அல்லது அநேக வருஷங்களுக்கு முன்னே நடைபெற்ற ஒரு சம்பவமோ கிடையாது. Or some tale that someone told. அல்லது இது யாரோ சொன்ன ஒரு கதையோ கிடையாது. But for the living God, a God that's ever present. ஆனால் இது ஜீவனுள்ள தேவன் மேல், என்றென்றைக்கும் இருக்கின்ற தேவன் மேலேயே உள்ளது. And his soul thirsted for that God, not for some historical something. அவனுடைய ஆத்துமா இந்த தேவன் மேல் தாகமாய் இருந்தது, ஏதோ சரித்திர ரீதியான காரியத்தின் மேல் அல்ல. Now we find God gives the control tower to you to give to you the things that you need. உனக்கு அவசியமான காரியங்களை மட்டும் உனக்கு அளிக்கும்படியாய் தேவன் உனக்கு மேற்பார்வை கோபுரத்தை கொடுத்திருக்கிறார். Now the control tower in you is what directs you. உனக்குள்ளாக இருக்கும் மேற்பார்வை கோபுரமே உன்னை நடத்துகிறதா இருக்கிறது. And this thirst runs in on this control tower and tells you what you have need of. Spiritually speaking, ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது இந்த தாகம் அந்த மேற்பார்வை கோபுரத்துக்குள்ளாக சென்று உன்னுடைய தேவை என்ன என்பதை சொல்லுகின்றது. the control tower in the body and in the soul also. இந்த மேற்பார்வை கோபுரம் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உண்டாயிருக்கிறது. There's a control tower in the body that tells you the need that's needed in your body. உன்னுடைய சரீரத்தில் ஒரு மேற்பார்வை கோபுரம் உண்டு, அது உன்னுடைய சரீரத்தின் தேவைகளை சொல்லுகின்றது. And it's brought to you by thirst. அது உனக்கு தாகத்தின் மூலமாக கொண்டு வரப்படுகின்றது. Also there's a control tower in your soul that tells you the spiritual things that you have need of. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய ஆத்துமாவிலும் ஒரு மேற்பார்வை கோபுரம் இருக்கிறது, அது உன்னுடைய ஆவிக்குரிய தேவை என்னவென்று சொல்லுகின்றது. Something in your spirit. உன்னுடைய ஆவிக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று. And you by this can tell what kind of a life is controlling you. இதன் மூலமாக எப்படிப்பட்டதான ஜீவன் உன்னை நடத்துகிறது என்று சொல்ல முடியும். When you can see what your desires are. உன்னுடைய வாஞ்சைகள் என்ன என்று உன்னால் காண முடியும் போது, then you can tell by that what kind of something it's in you that's creating this desire that you have. அப்பொழுது இந்த வாஞ்சைகளை உனக்குள்ளாக இருந்து எழுப்புகிறது என்னவென்று உன்னால் சொல்ல முடியும். See, there's a certain thing that you thirst for. நீ தாகமாயிருக்கின்ற ஏதோ ஒரு காரியம் உண்டு. And it can tell you in your soul what this desire is by the nature of the thirst that you have.
உனக்குள்ளாக இருக்கின்ற அந்த தாகத்தின் சுவாபத்தின் மூலமாக உன்னுடைய வாஞ்சை எதை பற்றினது என்பதை குறித்து உன்னுடைய ஆத்துமாவுக்கு அது அறிவிக்கிறது. I hope that you can understand that. நீங்கள் இதை நன்றாய் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். There is a control tower of the soul and one for the body. ஆத்துமாவுக்கு ஒன்றும் சரீரத்துக்கு ஒன்றும் மேற்பார்வை கோபுரம் உண்டு. And each tower is a warning caller for the needs of the other. ஒவ்வொரு கோபுரமும் அதன் தேவை என்ன என்ற எச்சரிப்பை அவனுக்கு அனுப்புகிறது. Each one calls to the need for what the caller is calling for. It sends out a wave of warning. தேவையானவனுடைய தேவை என்னவோ அந்த தேவை ஒவ்வொன்றிற்கும் அது எச்சரிப்பின் அலையை அனுப்புகிறது. For instance, the flesh thirsts to satisfy the desires that's in the body. உதாரணமாக மாம்சத்தின் வாஞ்சைகளை தீர்க்கும்படியான மாம்சத்துக்கு தாகம் உண்டாகும் போது, and the spirit desires for the things that's in the soul desire is. ஆத்மாவிற்கு உள்ளதான வாஞ்சைகளை ஆவியானது வாஞ்சிக்கின்றது. And many times these war one against the other. அநேக நேரங்களில் இவைகள் ஒன்றோடொன்று போராடுகிறதா இருக்கும். We find there what's a great trouble today, that too many people try to live between those two desires. இந்த நாட்களில் உள்ள பெரிய தொல்லையை நாம் இங்கே காணுகின்றோம். அதாவது அநேகர் இன்றைக்கு இந்த இரண்டு வாஞ்சைகளுக்கிடையே ஜீவிக்க பிரயாசிக்கின்றனர். For one of them desires the things of the earth, the other desires the things of heaven. ஏனெனில் ஒன்று இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை வாஞ்சிக்கிறது, இன்னொன்று பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை வாஞ்சிக்கின்றது. Like Paul said, describes it in Romans 7:21. ரோமர் 7:21 பவுல் இதை விளக்கியது போன்று, when I would do good, then evil is nigh. நன்மை செய்ய விரும்புகிற இடத்தில் தீமை உண்டு. When you try, did you ever have that in experienced Christians? நீ முயற்சிக்கும் போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்பொழுதாவது இருந்ததுண்டா கிறிஸ்தவர்களே? That when you're trying to do something that's worthwhile, ஏதோ தகுதியான ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது, go to make an effort to do something that's good, நன்மையானதொன்று செய்ய நீ பிரயாசிக்கும் போது, then you find out that there is the devil on every hand just to upset you. Everything that you do. அங்கே ஒவ்வொரு காரியத்திலும் பிசாசு இருக்கின்றதை காண்பாய். இருந்து கொண்டு காரியங்களை வெறுப்பாக்கி போடுவான். நீ செய்ய வேண்டும் என்றிருக்கும் எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் போகும். And that's one good thing that I'd like to say this, that the Christians might know. கிறிஸ்தவர்கள் அதை அறிந்திருக்க கூடும் என்ற ஒரு நல்ல காரியத்தை நான் சொல்ல முடியும். That when you're starting to do something and there's something always trying to upset you and doing it, do it anyhow. நீ எதையாவது செய்ய ஆரம்பிக்கும் போது அதை செய்யாமல் பண்ணும்படியா ஏதோ எப்பொழுது முயற்சிக்கும், ஆனாலும் எப்படியாவது செய்தாக வேண்டும். That's the devil there trying to keep you from doing what's right. அங்கே இருப்பது பிசாசு, அதை நீ செய்ய முடியாதபடி உன்னை தடை செய்ய முயற்சிக்கின்றது. Now many times I meet people that's prone to be a little nervous. அநேக நேரங்களில் நான் பயந்த சாபம் உள்ளவர்களை சந்தித்திருக்கிறேன். When they find out that they're trying to do something and everything's just blocking it off on both sides. அப்படிப்பட்டவர்கள் ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது அதற்கு இரண்டு பக்கங்களிலும் தடைகள் உண்டாவதை காணும் போது, To say it might not been the will of the Lord. See? ஒருவேளை இது கர்த்தருக்கு சித்தமில்லை போலும் என்று சொல்லுவார்கள். பார்த்தீர்களா? Don't let the devil lie to you like that. பிசாசு அந்த விதமாக உங்களிடத்தில் பொய் சொல்ல அனுமதியாதீர்கள். The first thing is find out whether it's the will of God or not. முதலாவது காரியம் அது தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை கண்டறியுங்கள். And then if you want to know where it's the will of God, look into the Bible. அது கர்த்தருடைய சித்தம் தானா என்று அறிய வேண்டுமானால் வேதத்திற்குள் பாருங்கள். There is a thing that sets you straight, is the word of God. உன்னை சரிப்படுத்துகின்ற காரியம் அங்கே இருக்கின்றது, அது தேவனுடைய வார்த்தை தான். And then if you see it's in the word of God for you to do it, நீ அதை செய்யும்படியாக அது வேதத்தில் இருக்கின்றதா என்று பாருங்கள். like for instance seeking for the baptism of the Holy Ghost. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வாஞ்சிப்பதை குறித்து. Many times I've run into people say, well, I sought for the Holy Ghost and I just couldn't receive. அநேக நேரங்களில் நான் ஜனங்களிடம் போய் பரிசுத்தாவி வேண்டும் என்று நாடினேன், என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. I don't believe it's for me. அது எனக்குள்ளது என்று நான் நம்பவில்லை. Every time I get down, I get sick. அதற்காக நான் பிரயத்தனம் பண்ணும் போதெல்லாம் நான் சுகவீனமாகி விடுகிறேன். And I go to praying, if I fast, I get sick. நான் ஜெபத்தில் போய் உபவாசிக்கும் போது நான் வியாதியாகிறேன். And if I try to stay all night, I get so sleepy, I can't get off my feet. நான் இரவு முழுவதுமாக அல்ல தொடர்ந்து காத்திருந்தால் நான் தூங்கி விடுகிறேன், என்னால் எழும்பவே முடியவில்லை என்று சொல்லுகிறவர்களை கண்டிருக்கிறேன். Remember, that is the devil.
ஞாபகம் இருக்கட்டும், அது ஒரு பிசாசு. Because God intends for you to have the Holy Spirit. ஏனென்றால் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ நோக்கமாய் இருக்கிறது. It's for whosoever will. வேண்டும் என்கிற யாவருக்கும் அது உள்ளது. Many times you find when you're prayed for in a meeting for divine healing, அநேக நேரங்களில் காண்கிறது என்னவென்றால் தெய்வீக சுகத்திற்காக நீ கூட்டங்களில் ஜெபித்துக் கொள்ளும் போது, then the next day you find out, no doubt, that the devil will make that twice as bad as it was the day before. See? அடுத்த நாள் உன்னுடைய நிலைமை நீ ஜெபித்துக் கொண்ட நாளுக்கு முன்தினம் இருந்ததை விட மோசமாக இருக்கும்படியாய் பிசாசு செய்வான். பார்த்தீர்களா? Remember, that's just Satan trying to get you away from the blessing that God's got for you. அது வேறொன்றுமல்ல, தேவன் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்திலிருந்து உன்னை தூர கொண்டு போகும்படியாய் செய்கின்ற பிசாசின் முயற்சியாய் இருக்கிறது. புரிகின்றதா? Don't you listen to that fella. அவனுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். See, always press right on. எப்பொழுதும் தொடர்ந்து முன்னேறி போங்கள். I had an experience of that just recently on the road to Africa. அதை பற்றின அனுபவம் எனக்கு நெருக்கத்திலே நான் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது ஏற்பட்டது. If I ever had any time that the devil ever did press at me was to go to Africa this last time. பிசாசினை அதிகமாய் நெருக்கின நேரம் என்று எனக்கு இருக்க வேண்டுமானால் அது நான் கடந்த முறை ஆப்பிரிக்காவுக்கு போக இருந்த நேரம்தான். It become one of the finest meetings and times that I ever went overseas. நான் கடல் கடந்து நடத்தின கூட்டங்களில் அதுதான் மிகவும் நேர்த்தியானதும் அருமையாய் இருந்த கூட்டங்கள். I believe, more things accomplished in that little time that I was there, besides my hunting trip, than I ever did at any time. அந்த குறுகிய நேரத்தில் தான் எப்பொழுதும் இல்லாத விதமான வேட்டையும் அந்த நேரத்தில் தான் அநேக காரியங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று நான் நம்புகிறேன். I always thought that those churches didn't want me there. நான் எப்பொழுதும் அந்த சபைகளுக்கெல்லாம் என்னை வேண்டாம் என்று சொன்னதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். Come to find out, I had a letter from someone that it was, they didn't want me there, all the associations. பின்பு எனக்கு தெரிய வந்தது, அவர்களுக்கு எல்லா சங்கங்களுக்கும் என்னை தேவையில்லை என்று எனக்கு ஒரு கடிதம் வந்தது. And I found out it was one man with a letter head from an organization that said, அது ஒரு ஸ்தாபனத்தின் பெயர் பொறித்த காகிதத்தில் எனக்கு எழுதி அனுப்பின ஒரு தனி மனிதன் என்று அறிந்து கொண்டேன். we don't want you. He meant him and his family. அதில் எங்களுக்கு நீர் தேவையில்லை என்று இருந்தது. அதன் நானும் என் குடும்பத்தாரும் என அர்த்தம் கொண்டு எழுதியுள்ளார். See? So then when I got over there, I see just that was he and his family, and it wasn't the people at all. புரிகின்றதா? ஆக நான் அங்கே போன போது எங்களுக்கு என்றது அவனும் அவனுடைய குடும்பமும் என்பதை அறிந்தேன். அது ஜனங்களை குறிக்கவே இல்லை. So now it's a great field opened up for us. ஆகவே இப்பொழுது நமக்கு ஒரு திறந்த வாயிலாய் இருக்கிறது. To see, when Paul said, when I would do good, then evil is not. அவள் சொன்னதை பாருங்கள், நான் நன்மை செய்யும் போது தீமை பக்கத்தில் இருக்கிறது. You let a young convert come tonight to the altar somewhere here in this tabernacle or out across the nation. ஒரு மனம் மாறின வாலிபன் ஒருவனை இன்றிரவு பீடத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த கூடாரத்தில் இருந்தோ அல்லது தேசத்தில் எங்கிருந்தோ கொண்டு வாருங்கள். And just remember, tomorrow, mother will be more angry than she ever was. நினைவில் கொள்ளுங்கள், நாளைக்கு அவனுடைய தாயார் என்றைக்கும் இல்லாதமாக கோபமாய் இருப்பார். Dad will be all upset, and all the school kids, தகப்பனாரும் எல்லா பள்ளி பிள்ளைகளும் மாறி இருப்பார்கள். and everything just goes wrong because it's Satan trying to get you to turn around. எல்லாம் அங்கே தவறாக இருக்கும். ஏனென்றால் பிசாசு உன்னை மறுபடியும் திருப்ப பிரயாசிக்கிறான். He's trying to run you off the path. பாதையை விட்டு நீ விலகி போடும்படியாய் அவன் பிரயாசிக்கிறான். When I would do good, then evil is always not. நன்மை செய்ய நான் விரும்பும் போது தீமை அருகில் இருக்கிறது. Now let us look at the thirst, and let's see whether actually a thirst is a natural thing. இப்பொழுது நாம் தாகத்தை பார்ப்போம். உண்மையாகவே தாகம் இயற்கையானதா என்று பார்ப்போம். I've had people tell me, oh, I never did. I believe it's just for some people to want to be Christian. நான் அப்படி செய்யவே இல்லை. நான் நினைக்கிறேன் அது கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற அவர்களுக்கு மட்டும்தான் என்று ஜனங்கள் சொல்லி கேட்டிருக்கின்றேன். Oh no, that's wrong. இல்லவே இல்லை, அது தவறானது. It's actually something that's associated with every human being. அது உண்மையாகவே ஒவ்வொரு மனித வர்க்கத்தோடும் தொடர்புள்ள ஒன்றாகும். It certainly is true. அது நிச்சயமாக உண்மை. When we come to this country in the early days, we found the Indians here. நாம் இந்த தேசத்திற்கு ஆதி நாட்களில் வந்தபோது இங்கே நாம் அஞ்ஞானிகளை கண்டோம். And the Indians, though they were heathen at that time, they worshiped the sun or something. அந்த இந்தியர்கள் அந்த நாளிலே அவர்கள் அந்நியராய் காணப்பட்டாலும் அவர்கள் சூரியனையோ அல்லது எதையோ வணங்கி வந்தார்கள். As long as they are human, there's something in them, a natural thirst calling out for God somewhere.
அவர்கள் மனிதர்களாய் இருந்த மட்டில் அவர்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று இருந்தது, ஒரு இயற்கையான தாகம். எங்கேயோ தேவன் வேண்டுமென்று அழைக்கின்றது. Back in the jungles just recently, back there 480 miles from the closest civilization. சமீப காலத்தில் ஆப்பிரிக்க காடுகளில் நாகரிகத்திலிருந்து சற்று 487 மைல்கள் தூரத்தில் உள்ளே A little small town of about 3,000 people of Beira in Mozambique. சுமார் 3000 பேர் கொண்ட ஒரு சிறு பட்டணம் மொசாம்பிக்கில் உள்ள பெய்ராவில் இருக்கிறது. We found natives that didn't even never seen a white person. வெள்ளையனையே பார்த்திராதவளை நாங்கள் கண்டோம். Found a native girl. She had no clothes on. Any of them hardly have clothes on. And she was sitting up in a tree. ஆடையே இல்லாத ஒரு கிராம பெண்ணை மரத்தின் மேல் அமர்ந்திருக்க கண்டோம். And I was tracking a lion, and I heard something like a human being screaming. நான் ஒரு சிங்கத்தை வேட்டையாட அதன் வழியாய் போன போது ஒரு மனித குரல் அலறும் சத்தம் கேட்டது. This native girl sitting up there, wall-eyed, holding a baby. அந்த கிராம பெண் அவள் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். And what she was scared about, that your only protection is get up a tree from a lion, leopard, or something, or some animal. அவள் எதை கண்டு பயந்தாள் என்றால், ஒரு சிங்கத்தையோ புலியையோ அல்லது ஏதோ மிருகத்தையோ காணும் போது அவளுக்குள்ள ஒரே ஒரு பாதுகாப்பு மரத்தின் மேல் ஏறிக்கொள்வது. And she'd see me and heard it was a human being. அவள் என்னை பார்த்து அது ஒரு மனித குரல் என்று கண்டாள். But when she looked and seen a white person, she had never seen one in her life. See, and she was scared to death. See, ஆனால் அவள் என்னை நோக்கி பார்த்தபோது ஒரு வெள்ளையனை கண்டாள். அவள் தன் ஜீவிய நாட்களில் எல்லாம் வெள்ளையான மனிதனை கண்டதே கிடையாது. ஆகவே அவளுக்கு மரண திகில் பிடித்தது. புரிகின்றது? but when we find those people even in that primitive condition, back there they were still worshiping. ஆனால் அந்த புராதன நிலையில் இருக்கின்ற அந்த ஜனங்களை கண்டபோது அவர்கள் இன்னமும் தொழுது கொண்டிருந்தவர்களாய் காணப்பட்டார். Before we called a lion in, அவர்கள் ஒரு சிங்கத்தை அழைக்க முன்பாக they poured out some mealy meal. That's what they eat on a little leaf. அவர்கள் உண்ணுகின்றதான ஆகாரத்தை ஒரு இலையின் மேல் வைத்து They clapped their hands and called on the spirit of some great something they didn't know where. கரங்களை கொட்டி அவர்களுக்கு தெரியாத எங்கோ இருக்கின்ற ஒரு ஆவியை, like a patron saint or something to a Catholic, to protect கத்தோலிகர்களுக்குள்ள ஒரு அச்சிடரை போன்று, them that they wouldn't be killed during the time of the charge of this lion. சிங்கங்கள் அவர்களை தாக்கும் போது அவர்களை கொன்று போடாமல் அவர்களை பாதுகாக்கும்படியாக ஆவியை அழைத்தார்கள். See, it's something natural. பாருங்கள், அங்கே ஏதோ இயற்கையானது. It's not an unnatural thing to thirst for God. It's a natural thing. தேவனை பற்றின ஒரு தாகம் உண்டாவது இயற்கைக்கு மாறானது அல்ல, அது ஒரு இயற்கையான காரியம். It's just something that you should do. God has made you up like that. நீ அவசியமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவன் அந்த வண்ணமாய் தான் உன்னை உண்டாக்கி இருக்கிறார். And it's no superhuman. It's just actually a common human being. அது ஏதோ மனுஷீகத்துக்கு மேம்பட்டது அல்ல, அது வெறுமனே எல்லா மனுஷரிடத்திலும் காணப்படுகின்ற ஒரு பொதுவான காரியம். It ain't just special for some people. அது ஏதோ ஒரு சில ஜனங்களுக்கு மட்டும் விசேஷமானதல்ல. They say, well, I've seen some people live such a victorious life that they're constantly on the housetop. They're praising God. நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் அவ்வளவு ஜெபஜெபியம் செய்கிறார்கள், எப்பொழுது மேல் நோக்கி இருந்து கொண்டு தேவனை துதிக்கிறார்கள். Wish I could feel that way. இப்படி எனக்கு இருக்க கூடாதா என்று வாஞ்சிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Well, the reason you're feeling that way, it's a thirst in you. நீ அந்த விதமாக உணர்வதற்கு காரணம் உனக்குள்ளாக இருக்கின்றதான தாகம்தான். And that's just a natural thing. It's for every person to thirst for God. அது ஒரு இயற்கையான காரியம். தேவனை பற்றின தாகம் உண்டாவது எல்லா மனுஷருக்குள்ளும் உள்ளது.